ஸ்வராஹா. இந்த ஸ்வராஹான்னு சொல்லக்கூடிய அ ஆ இ ஈ இது முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஸ்வராஹா நான் கேட்கும்போது எல்லாரும் சொல்லிட்டீங்க ஸ்வராஹா நன்னா தெரியும் எங்களுக்கு வவல்ஸ் தெரியும் அப்படின்ட்டீங்க. அடுத்த கான்செப்ட் என்னது? வியஞ்சனானி. வியஞ்சனானி அப்படின்னா கான்சனன்ஸ். கான்சனன்ஸ் வியஞ்சனானின்னு சொல்லிட்டீங்க. எழுத்துக்களை சொன்னா எங்களுக்கு டக்குன்னு புரியும் அப்படின்னா க க க க ங இதுல இருந்து ஆரம்பிச்சு ஷ்ர இது வரைக்கும். சரியா? இந்த கான்சனன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இப்ப நான் கேட்டேன் எல்லாருக்கும் கான்சனன்ஸ் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரியா? அடுத்தது மூணாவது டாபிக் தான் அர்த்த மாத்ரா அக்ஷராணி. அர்த்த மாத்ரா அக்ஷராணின்னா அரை எழுத்துக்கள். அது என்னது அரை எழுத்துக்கள் அப்படின்னா முழுசா கா அப்படின்றது அது முழு எழுத்து, ஈக்கு அப்படின்றதுன்னா அது அரை எழுத்து. புரியுறதா? இந்த அர்த்த மாத்திரா அக்ஷராணி தெரியுமா அப்படின்னு நான் கேட்டேன். எல்லாரும் என்ன சொன்னீங்க? ஓஹோ தெரியுமே. இந்த மூணு கான்செப்டும் தெரியும் சொல்றவாளுக்கு நாலாவது கூட்டெழுத்துக்கள்னு சொல்லக்கூடிய சம்யுக்தாட்சராணி அப்படின்றது ரொம்ப சுலபமா போயிடும். புரியுறதா? இப்ப நான் சொன்ன வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். என்னமோ ஸ்வராஹா வியஞ்சனானி அர்த்த மாத்திராட்சராணி சம்யுக்தாட்சராணி நிறைய வார்த்தைகள் எல்லாம் சொன்னீங்கோ. ஆனா என்னன்னு கரெக்டா சரியா தெரியல. திருப்பி சொல்லுங்கன்னா சொல்லுவேன். சரியா? இந்த 4 கான்செப்டும் தெரியறதா? ஸ்வராஹானா என்னது, வியஞ்சனானினா என்னது, அர்த்த மாத்திரா அக்ஷராணினா என்னது, இது 3 தெரிஞ்சுன்னா 4வது ஈஸியா வந்துடும். அதான் சம்யுக்தாட்சரம். புரிஞ்சுதா? சுவாமி ஒரு டவுட் சுவாமி. மெய் எழுத்துக்கள் ஓகே, உயிர்மெய் எழுத்துக்கள் நம்ம ஈக்கு குட்டலாக்கா கக்கா கிக்கி எழுதுறோம் இல்லைங்களா, அதுக்கு என்ன பேருங்க? அதுவும் ஸ்வர சம்யுக்த வியஞ்சனாட்சரம். வர சம்யுக்த வியஞ்சனம். ஓகே சரியா? இருங்க அது நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல காமிச்சேன்னா டக்குன்னு அது உடனே அர்த்தமாயிடும். சரியா? ஒரே நிமிஷம். ஆடியோவை ஆன் பண்ணக்கூடாது. இந்த பாருங்க இந்த புக்ல இந்த புக்கு தெரியறதா இப்போ? இந்த புக்ல இந்த கான்செப்டே தனியா கொடுத்துருப்பா பாருங்க. இப்ப முதல்ல ஸ்வராட்சராணின்னு கொடுத்துருக்காளா, உயிர் எழுத்துக்கள்னு இருக்கா பாத்தீங்களா? அடுத்தது இங்க வியஞ்சனாட்சராணி மெய் எழுத்துக்கள்னு இருக்கா. அடுத்தது இது பாருங்க உயிர்மெய் எழுத்துக்கள் ஸ்வர சம்யுக்த வியஞ்சனாட்சராணி. சொல்லுங்க. சம்யுக்த வியஞ்சனாட்சராணி. இந்த ஸ்வர சம்யுக்த வியஞ்சனாட்சராணி தான் உயிர்மெய் எழுத்துக்கள். சரியா? ஓகே. இதுதான் வந்து கக்கா கிக்கி குக்கு இதெல்லாம் வருது. புரியுறதா? சரியா? இது புரியுறதா? உங்களுக்கு குழப்பம் இருக்கனா? வெரி குட். அப்ப அடுத்தது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இருங்க ஒரே நிமிஷம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த 4 கான்செப்டும் புரிஞ்சிருக்குன்னா 5வது 3 கான்செப்ட் புரிஞ்சுன்னா 4வது ரொம்ப ஈஸி. அதுதான் சம்யுக்தாட்சராணி. புரியுறதா? இப்ப நான் பேசின கான்செப்ட் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? இது உங்களுக்கு அர்த்தமாச்சா? புரியுறதா? யாருக்கா புரியலாம் கேட்கலாம், தப்பில்லை. சரி, இப்ப நான் சொன்ன கான்செப்ட உங்களுக்கு பேசிக்கா ஒரு டெபினிஷன் மாதிரி காமிக்கிறேன். அத ஒரு 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 மேக்ஸ் சம் போடுற மாதிரியும் காமிக்கிறேன். முதல்ல நான் சொன்ன ஸ்வராட்சரம் இதுதான்மா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஸ்வராட்சரம் இருந்தது. இந்த ஸ்வராட்சரம் வந்து ஈக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியஞ்சனாட்சரம். இந்த வியஞ்சனாட்சரத்துக்கு ஒரு ஒளிய கொடுக்கணும். அதுக்காக இது என்ன பண்ணிட்டு நேரா இங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு இது ரெண்டும் ஜாயின் பண்ண உடனே க அப்படின்ற ஒரு எழுத்து வந்தது. புரிஞ்சுதா? இக்கு கூட்டல் ஆ க. புரிஞ்சுதா? இது வந்ததுக்கு அப்புறமா இதே மாதிரியே ஒரு எழுத்தா சேர்றது. ஈக்கு கூட்டல் ஆ சேர்ந்தது, கான்னு வந்தது, இக்கு கூட்டல் ஈ சேர்ந்தது, இக்கி அப்படின்னு வந்தது. இது மாதிரி எல்லா லெட்டரும் ஃபார்ம் ஆச்சு. இதெல்லாம் ஃபார்ம் ஆன உடனே இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா வியஞ்சனாட்சராணி, இதனுடைய ஒரு வடிவம் அர்த்தமாத்திரா அக்ஷராணி. இது என்ன பண்ணிட்டு அங்கே இருந்து இத பாருங்க, இது ஒரு வடிவம்னு வந்தது.
இந்த வடிவம் பார்த்திருக்கீங்க இல்லையா? இந்த கான்செப்டும் நம்ம பார்த்தோம், இதுவும் பார்த்தோம். கரெக்டா? ஆமா, புரியுதா? புரியுது புரியுது. சரி, இது ரெண்டும் வந்தாச்சு. அப்போ முதல்ல ஸ்வராட்சரம் இருந்தது, அந்த ஸ்வராட்சரம் ஒரு வியஞ்சனாட்சரத்தோட சேர்ந்தது, ஸ்வர சம்யுக்த வியஞ்சனாட்சரமாச்சு, ஒரு அர்த்தமாத்திர அக்ஷரம். இதையும் பார்த்தாச்சு. இந்த 4 கான்செப்டும் தெரிஞ்சின்றதுக்கு அப்புறமா உங்களுக்கு 5வதா ஒரு கான்செப்ட் வருது. அது என்னது? சம்யுக்தாட்சராணி, கூட்டெழுத்துக்கள். புரியுறதா? சரி, இப்ப இந்த கூட்டெழுத்துக்கள்ல என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னா, இங்க பாருங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ன எழுதியிருக்கேன் நானு? பாண்டவாக. பாண்டவாக. பாண்டவாகா. இப்ப இந்த பாண்டவாகான்னு எழுதின உடனே ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம், இதுல என்ன கூட்டு எழுத்துன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த இந்த இதுதான் கூட்டு எழுத்து. சரியா? இத பார்த்த உடனேவே இதுக்குள்ள எத்தனை எழுத்து இருக்கு? 3 எழுத்து இருக்கு. என்னென்ன? இத பாருங்க. என்ன இன்னு கூட்டல் இட்டு கூட்டல் அ. ஆமாவா இல்லையா? ஆமா. சரியா? இதுதான் சம்யுக்தாட்சரம். இந்த சம்யுக்தாட்சரம்ன்ற கான்செப்டுக்குள்ளதான் இப்ப நம்ம இருந்துட்டு இருக்கோம். சரியா? இப்போ இந்த சம்யுக்தாட்சரம் வரணும்னா ஸ்வராட்சரம் நல்லா தெரிஞ்சிருக்கணும், வியஞ்சனாட்சரம் தெரிஞ்சிருக்கணும், ஸ்வர சம்யுக்த வியஞ்சனாட்சரம் தெரிஞ்சிருக்கணும், அர்த்தமாத்திரா அக்ஷரம் தெரிஞ்சிருக்கணும். இது 4ம் தெரிஞ்சா 5வதுக்குள்ள வந்துடலாம். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? ஏன்னா ஒன்ஸ் இந்த சம்யுக்தாட்சராணி நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா இதுல யூ-டர்ன் எல்லாம் கிடையாது. நேரா பதம் வாக்கியம்னு போக வேண்டியதுதான். புரியுறதா? ஆனா ஒரே ஒரு டவுட், அந்த காக்காக்கு முன்ன ஒரு எழுத்து சொன்னீங்களா, அது என்ன பேருன்னா சொல்லுங்க. அதுக்கு பேர் வந்து ஸ்வர சம்யுக்த வியஞ்சனாட்சராணின்னு பேர். ஓகே ஓகே, புரியுறதா? புரியுது. சரி, வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா இதுல? ஸ்வராட்சராணியும் வியஞ்சனாட்சராணியும் சேர்ந்து இருக்கிறதுனால ஸ்வர சம்யுக்த வியஞ்சனாட்சராணி. கரெக்டா? ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதாவது நீங்க தமிழோட அப்படியே ஒப்பிட்டு பாருங்களேன். தமிழ்ல வந்து உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்தத உயிர் மெய் எழுத்துக்கள்னு சொல்லிடுறோமா இல்லையா? அதுல எப்படி வந்து அந்த உயிர்மெய் எழுத்துன்ற ஒரு பேர் வந்ததோ அதே மாதிரிதான் ஸ்வர சம்யுக்த வியஞ்சனாட்சராணின்னு பேர் வந்தது. புரியுறதா? புரியுது.